ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சிந்துவை எப்படியாவது ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம மகாவும் யசிக்கும் சேர்ந்து அம்மனோட நகையை மாற்றி போலி நகையாக வச்சிடணும் அப்படின்றதான் பிளானு. இப்போது சிந்து சமைச்சிக்கிட்டு இருக்க நேரமாக பார்த்து யசிக்கு சிந்துவோட ரூமுக்கு போகிறாங்க. போன உடனே அந்த அம்மனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு இல்லையா? தெரிஞ்ச உடனே நம்ம சிந்துவோட உடம்புல அம்மன் வந்துடுறாங்க. வந்த உடனே ரொம்ப கோவத்தில் சிந்துவோட ரூமுக்கு போகிறாங்க. போன உடனே மகனே என்ன பண்ணுற மகனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எசைக்கை கேட்கவும் எசைக்கு அப்படியே பயங்கர ஷாக்கு. கையில் நகை பொட்டியை வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சிந்து தான் அப்படின்னு பயந்துக்கிட்டே நிற்கிறாங்க. இங்கே பாரு சிந்து, சும்மா தான் இந்த ரூமுக்கு வந்தேன், நான் எதுவும் பண்ணலை, நான் இங்கே வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு மகனே, நான் சிந்து கிடையாது, அந்த அம்மன். என்னோட நகையை தான் நீ எடுத்துட்டு போய் போலி நகையாக கொண்டு வந்து வைக்கணுன்றதுக்காக தானே இதை எடுத்துட்டு போற. அந்த விஷயம் தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே நம்ம எசகிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எதுவுமே புரியல. அப்படியே தலகால் புரியாம நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மகாவும் உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்த உடனே நம்ம சிந்து இருக்கிற நிலைமைய பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சிந்து எப்படி இருக்காங்கன்னா வேலை கையில வச்சுக்கிட்டு முடியெல்லாம் பறந்துக்கிட்டு கழுத்து நிறைய நகையை போட்டுக்கிட்டு கம்மல் அப்படின்னு ஒரு அம்மன் மாதிரியே காட்சி அளிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வாய்மலை கையை வச்சுக்கிட்டு கண்ணு ரெண்டு உருட்டி பார்த்துக்கிட்டு அப்படியே பயங்கர ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம எசைக்கு இருந்துட்டு இங்கே பாரு சிந்தோ, என்னை மன்னிச்சிரு சிந்தோ, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் இனிமேல் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு தாயே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தோ தாயே அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மன் ரொம்பவே கோவத்தில் என்னோட நகையாவா நீ திருடி போலி நகையை மாற்றணும்னு நினச்சேன், நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு வயிற்றுலேயே வேலை வச்சுக்கிட்டு ரொம்ப ஆக்ரோஷத்தில் நின்றுக்கிட்டு இருக்கு. நம்ம மகாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கே போய் கேட்டால் என்னையும் ஏதாவது பண்ணிடுமோன்னு நினச்சி நம்ம அதாவது மகாவும் தனியாக ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை இந்த விஷயத்த அன்னபூர்ணி அக்கா கிட்டே சொல்லணும் போய் அப்படின்னு ரொம்ப கோவமாக ஓடி போய் அக்கா அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு மகா, என்னாச்சு, எதுக்காக பதட்டமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அக்கா சிந்தோட ரூம்ல எசுக்கி இருக்கா, எசுக்கிய அந்த சிந்து வேலால குத்திக்கிட்டு இருக்கா, வாங்கக்கா என்ன மகா சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போய் சிந்தோட ரூமுக்கு வராங்க. அதுக்கப்புறம் என்ன ரொம்ப சத்தமா இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிற எல்லாருமே சிந்து ரூமுக்கு வராங்க. வந்த உடனே சிந்து வேலை கையில வச்சுக்கிட்டு முடியெல்லாம் காத்துல பறந்துக்கிட்டு அந்த வேலை நம்ம எசக்கியோட வயிற்றுல குத்திக்கிட்டு ரத்தம் ஒழுகிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து காயத்ரிக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. அம்மா இங்கே பாருங்கம்மா, எசக்கியோட வயிற்றுல சிந்து வேலை வச்சு குத்திக்கிட்டு இருக்கா, நம்ம எசக்கிக்கு வயிற்றுல இருந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குதுமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுமா, என்னென்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு சிந்து என்ன சிந்து பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே பாருடி, நான் அம்மன் வந்திருக்கேன், என்னோட நகையை எடுத்துட்டு போய் போலி நகையை மாற்றணும்னு நினச்சவனை நான் சும்மா விடுவேனா, என் நகை மேலேயே அவன் கையை வச்சுட்டான், இவனை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஆக்ரோஷமா இருக்கு. இதை பார்த்தா நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு அம்மா தாயே என்னை மன்னிச்சிருமா, ஏதோ சிந்துவை பழி வாங்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் எசக்கி தப்பு பண்ணிட்டான், இனிமே இப்படியெல்லாம் பண்ண மாட்டான் தாயே, மன்னிச்சு விட்டு தாயே அப்படின்னு கையெடுத்து கும்பிடவும் அதுக்கப்புறம் இங்கே பாரு அன்னபூரணி, நீ சொன்னன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவனை விடுறேன், இல்லைனா இவனை சும்மாவே விட மாட்டேன், இன்னொரு முறை இது போல் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க, என் நகை மேலே யாராவது கையை வச்சாங்க அவங்கள உயிரோட நான் விடவே மாட்டேன், அதே மாதிரி தான் என் மகளையும் நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு போய் சிந்துவை அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிறாங்க. சிந்து என்னாச்சு சிந்து, எழுந்திரு சிந்து அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட மகா இருந்துட்டு இங்கே பாரு சிவா, அவ எசக்கிய வேலால குத்துனவ, அவகிட்ட போய் நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்க, முதல்ல எழுந்து வா சிவா, இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்கா இல்லையா, எசக்கி எதுக்காக போய் அம்மன் நகையை தொட்டான்,
எடுத்தான், அதுவும் அந்த நகையெல்லாம் போலி நகையை மாத்துறதுக்காக தான் எடுத்தாங்கன்னு அந்த அம்மன் சொல்லுச்சு. எதுக்காக இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தோட இருந்தா? இங்க பாரு சிவா, நான் தான் இது எல்லாத்தையுமே பண்ண சொன்னேன். எப்படி அந்த அம்மன் இப்படியெல்லாம் பண்ண சொல்லுச்சுன்னு பூசாரி கிட்ட இவ காசு கொடுத்து இப்படி சொல்ல வச்சுட்டு நம்ம எல்லாருமே ஏமாத்தி வச்சுட்டா. அப்படி இருக்கும்போது எப்படி சிவா இதெல்லாம் நம்ப முடியும் நம்மளால? இதெல்லாம் நம்பவே முடியாது சிவா. அவளெல்லாம் நம்பாத, அவ ஏமாத்தக்காரி, அவளை நம்பாத, முதல்ல வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், இங்கே பாருங்கம்மா, இந்த மாதிரியெல்லாம் பேசவே பேசாதீங்க. அம்மன் தான் நம்ம சிந்து உடம்புல வந்தது. சிந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாளா? சிந்து இந்த மாதிரி பண்ணவே மாட்டா. இனிமேலும் சிந்து கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த அம்மன் சும்மாவே இருக்க மாட்டாங்க. நீங்கள் இதில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு அதாவது எசக்கி கிட்ட போயிட்டு, இங்கே பாரு எசக்கி, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா? அந்த அம்மனோட நகையே போய் எடுக்க பார்த்துருக்க, உனக்கு கேவலமா இல்லை? எதுக்காக இப்படி ஒரு கேடு கடுக்க வேலையை பார்த்த அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, சிந்துக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சது என்னால் பொறுத்துக்க முடியல. அதனால தான் சிந்துவை ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நிற்க வைக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன். ஆனால் அம்மன் இப்படி வந்து என்னை பழிவாங்கணும்னு நினச்ச கூட பார்க்கல. இனிமேல் நான் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எசக்கி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எசக்கிக்கு வயிற்றுலலாம் ரத்தம் வந்துச்சு இல்லையா, அதில் கட்டு போகிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் கட்டும் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மகா கிட்ட, இங்கே பாருங்கக்கா, அந்த சிந்துக்கு அந்த அம்மன் பக்கத்தோணியாக இருக்குது. அவளை நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சாலும் ஏதாவது பண்ணி ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த சிந்துக்கு ஒரு நல்ல வழியாக காட்டிடுது. நம்ம என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாரு எசக்கி, இந்த விஷயத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தானே அவங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க. நீ கவலையப்படாத, கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நம்ம வேறு ஏதாவது பண்ணுவோம். வேறு ஏதாவது பண்ணி அவளை கண்டிப்பாக அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஊர் முன்னாடி நிற்க வைக்கணும். நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஆரம்பம் இருந்துட்டு ரொம்ப கோவமாக அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ரொம்ப தான் இடம் கொடுக்குறீங்க அந்த எசக்கிக்கும் அதுக்கப்புறம் சித்திக்கும். எதுக்காகம்மா அவங்க 2 பேருக்கும் இவ்வளோ இடம் கொடுத்தீங்க? நீங்கள் இப்படி ஒரு இடம் கொடுத்ததுனால தான் அம்மன் நகை மேலேயே கையை வச்சுருக்காங்க போய். ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை கூட என்ன ஏதுன்னு கேட்காம அமைதியாகவே இருக்கீங்க. நான் உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாரு ஆறுமுகம், இந்த விஷயத்தில் நீ தலையிடாத. அந்த சிந்துவை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நிற்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் எசக்கி பண்ணியிருக்கான். அவன் ஒன்றும் தப்பாக நினச்சி பண்ணலையே. அவளுக்கு அதாவது இந்த அங்கீகாரம் கிடைக்கவே கூடாதுன்னு நினச்சேன் நானும் தான். ஆனால் அந்த அங்கீகாரம் ஃபுல்லாக அவளுக்கு தான் போய் சேர்ந்துச்சு. அந்த கோவத்தில் தான் எசக்கி இப்படியெல்லாம் பண்ணிட்டான். இனிமேல் எசக்கி இந்த மாதிரி பண்ண மாட்டான், அதுக்கு நான் கேரண்டி. முதல்ல இதை பற்றி பேசாமல் போப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ரூம்குள்ளே போய் ரொம்ப கோவமாக உட்காந்துக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம பைரவி வராங்க. வந்த உடனே, இங்கே பாரு, அக்ரிகல்ச்சர்லேருந்து அந்த மனு கொடுத்த காசு திரும்ப, அதாவது நம்மளுக்கு நஷ்ட ஈடா 25 லட்சத்துக்கு மேலேயே வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த 25 லட்சத்துக்கு மேலே வந்தால் கண்டிப்பாக அந்த மீதி காசை உனக்கு லோன் போட்டாச்சு உனக்கு கொடுத்துருவேன். என்னால் நீ இவ்வளோ நஷ்டஈடு பட்டுட்டேன் அப்படின்னு என்கிட்ட எப்படியெல்லாம் புலம்பிக்கிட்டு இருந்தேன். என்னால் தான் இது எல்லாமே நடந்துச்சுன்னு சொன்னேன்ல. இனிமே என்னால் இழந்த பணத்தை கண்டிப்பாக நான் மீட்டு கொடுத்துருவேன். இனிமேல் என்னை ஏதாச்சும் எந்த விஷயத்தினாலும் தலையிட்ட அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு ரொம்ப கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அன்னபூர்ணி இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மனே நம்ம சிந்துவை மன்னிச்சு ஏற்றுக்குச்சு. ஆனால் நம்ம மட்டும் எதுக்காக இப்படி பிடிவாதமாக இருக்கணும்? சிந்துவும் சரி சிவாவும் சரி 2 பேருக்குமே சேர்ந்து வாடுறதுல இப்போதைக்கு விருப்பம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படி இருக்கும்போது 2 பேரையும் நம்ம வாழ விடாமல் தடுக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிவா, அதாவது நம்ம அன்னபூர்ணி ரூம்குள்ளே வராங்க. வந்த உடனே, இங்கே பாருங்க பெரியம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்ப கோவமா, இங்கே பாரு சிவா, என்னாச்சு உனக்கு? எதுக்காக இப்படியெல்லாம் பேசி வர? இங்கே பாருங்க பெரியம்மா, நீங்கள் எனக்கு இன்னொரு கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறீங்கன்னு நல்லாவே புரியுது. என்னால் இன்னொரு கல்யாணமெல்லாம் பண்ணிக்க முடியாது பெரியம்மா. இன்னொரு கல்யாணத்துக்குள்ளே போயிட்டு என்னால் கஷ்டமும் பட முடியாது. என் மனசு முழுக்க இப்போ சிந்து மட்டும்தான் இருக்கா. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்றதுக்காக மட்டும்தான் நான் சிந்து கூட சேர்ந்து வாழாமல் இருக்கனே தவிர அவள் மேலே வேறு எந்த கோவமும் கிடையாது. அவள் என்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா.
அது எனக்கு நல்லாவே தெரியும். அவள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட போது அவ கூட சேர்ந்து வாழவே கூடாது. எந்த ஒரு ஜென்மத்திலுமே அவள் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். அவள் பண்ண தப்பு எல்லாத்தையுமே உங்ககிட்ட நிரூபிச்சுட்டு அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் அவள் கழுத்திலேயே தாலி கட்டினேன். ஆனால் போக போக அவளோட நல்ல மனசும் நல்ல குணமும் அவளோட அன்பு உண்மையான காதல் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு தான் என்னையும் அறியாமல் அவன் மேலே எனக்கு காதல் வந்துச்சு. இப்போது என் மனசு முழுக்க அவள் மட்டும்தான் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அதாவது அவள் மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கலனா ஸ்னேகா மாதிரி ஒரு கேடு கட்டவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டே இப்போது என் வாழ்க்கையே சீரழிஞ்சு போய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாரு சிவா, நீ என்ன சொல்ல வரனே எனக்கு புரியல. இங்கே பாருங்கள் பெரியம்மா, எனக்கு இன்னொரு கல்யாணத்தை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க. என்னால் இன்னொரு கல்யாணமெல்லாம் பண்ணிக்கவே முடியாது. ப்ளீஸ் பெரியம்மா, அதை மட்டும் நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் எப்போ சிந்து கூட சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்கிறீங்களோ அது வரைக்கும் நான் சிந்து கூட சேர்ந்து வாழ மாட்டேன். நீங்கள் இன்னொரு கல்யாணத்தை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்னேகா இருந்துட்டு மகாக்கு கால் பண்ணி, என்ன ஆண்டி என்னென்னமோ நடந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த சிந்து அதாவது எசக்கிய வேளால குத்துனாலுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நடந்த விஷயத்த ஒன்று விடாமல் நம்ம மகா இருந்துட்டு ஸ்னேகா கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு டிவியில் நடக்கிற மாதிரியே இருக்குது. இதெல்லாம் பாசிபிளே கிடையாது. அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கா. அவள் நடிக்கிறத நம்பி நீங்கள் இப்படியெல்லாம் ஏமாந்து கிடக்குறீங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் ஏமாறாதீங்க. எதுக்காக நீங்கள் இப்படி ஏமாறணும்? இப்படி நம்பி ஏமாறக்கூடாது. அவள் தப்பு பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியுதில்ல. தெரிஞ்சிருந்து எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சும் அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஸ்னேகா, நானும் அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன். என்னால் அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்க முடியல தான். என்ன பண்ணுறது? ஆனால் அன்னபூர்ணி மொத்தமாக சாமிக்கு அடிமையாச்சே. சாமி என்ன சொன்னாலையும் அவள் அப்படியே கேட்பாளே. என்ன பண்ணுறது? ஏதாவது பண்ணி அந்த சிந்துவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்கு என்ன ஏதுன்னு நான் பார்க்குறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைஞ்ச அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை வந்துடுது. வந்த உடனே நல்லா குளிச்சு அம்மன் மாதிரி ஒரு அம்மன் அலங்காரமாக நம்ம சிந்து ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு பூஜை பண்ணுறதுக்காக போகிறாங்க. அதுக்கப்புறம் பூசாரி இருந்துட்டு அன்னபூர்ணி வீட்டுக்கு வந்து, இங்கே பாருங்கம்மா, இன்னைக்கு அம்மனுக்கு நகையை சாத்துறதுக்காக வரேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் வீட்டில் இருந்து ஒருத்தர் கூட வரல. ஏமா வரல அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க ஐயா, என் கையால் தான் அந்த நகை ஃபுல்லாக அம்மனுக்கு போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த அம்மன் வேற ஒருத்தி கையால் போட்டுக்கணும்னு ஆசைப்படுது. அப்படி இருக்கிறப்போ நான் எதுக்காக அங்கே வரணும்? அங்கே வரணுன்ற அவசியமே கிடையாது. அந்த அவசியமே இனிமேல் இல்லாமல் போயிடுச்சு. எதுக்காக நான் அங்கே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தெருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கம்மா, அந்த அம்மன் அதாவது சிந்துவை ஏன் தள்ளி வச்சங்கன்னு தான் கேட்டுச்சு. நீங்கள் தள்ளி வச்சதுனால தான் அந்த அம்மன் அதாவது சிந்து கையால் எனக்கு எல்லாமே செய்யணும்னு ஆசைப்பட்டுச்சே தவிர உங்கள் யாருமே வெறுக்க கிடையாது. நீங்கள் சிந்துவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு சிந்தை ஏற்றுக்கணும் தான் அந்த கடவுள் உங்ககிட்ட சொல்கிறாரே தவிர வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த கடவுளை தப்பாக நினச்சிக்காதீங்க. தப்பாக நினச்சி சிந்துவை நீங்கள் கைவிட்டுறாதீங்க. சிந்து உங்கள் குடும்பத்துக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய வரம். அந்த வரத்தை நீங்கள் கைவிட்டு நழுவ விடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த அம்மனே உங்ககிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்காம நீங்களும் இந்த மாதிரி மாற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பேசி நம்ம அன்னபூர்ணி குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பூஜைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போன இடத்துல நம்ம அதாவது சிந்து இருந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அன்னபூர்ணி, நம்ம சிவா, காயத்ரி, சிந்து, ஆறுமுகம் அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பைரவி இருந்துட்டு சிந்து கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சிந்து, உன்னை இந்த கோலத்தில் பார்த்தா அந்த அம்மனவே நேரில் பார்த்த மாதிரி இருக்குது. உன்னை எனக்கு கையெடுத்து கும்பிடணும் போல இருக்குது. நீ எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்க. நீ உன்னோட சுயநலத்துக்காக தப்பு பண்ணி அதாவது உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ அமைச்சிக்கிட்ட. ஆனால் உன்னால் எத்தனை பேர் வாழ்க்கை இப்போது நான் கேள்விக்குறியாக இருக்குதுன்னு தெரியுமா? ஆனால் அது எதோ பற்றியுமே நீ யோசிக்காமல் எப்படி உன்னால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுதுன்னு எனக்கு சத்தியமாக புரியவே மாட்டேங்குது. இங்கே பாரு சிந்து, உன்ன மாதிரியெல்லாம் என்னால் யோசிக்கவே முடியாது சுயநலமா. ஆனால் அப்படி இருந்தோம் நீ எந்த ஒரு தப்புமே பண்ணலைன்னு சொல்லிட்டு அந்த அம்மனே நம்புது. அப்படி இருக்கிறப்போ என்னால் உன்னை நம்பாமல் இருக்க முடியாது. உன் மேலே இருந்த கோவம் எல்லாமே எனக்கு போயிடுச்சு. என்னோட தலையில் இப்படி தான் நடக்கணும்னு எழுதி வச்சுருந்தா நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? என்னோட தலையில் இப்படி தான் எழுதியிருக்கு.
இருக்குது. நான் இன்னுமே பண்ண முடியாது. இனிமே நீயும் நானும் அக்கா தங்கச்சி. அப்பா அம்மா உன்னை ஏற்றுக்கினனாலையும் நான் உனக்கு கடைசி வரைக்கும் தங்கச்சின்னு நான் இருக்கேன். நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்ப கோவமாக பைரவி கிட்ட போயிட்டு, இங்கே பாரு பைரவி, என்கிட்ட நீ வாக்கு கொடுத்துருந்த அந்த சிந்துக்கிட்ட பேச மாட்டேன் செய்ய மாட்டேன்னு. இங்கே பாருங்க அத்தை, உங்ககிட்ட வாக்கு கொடுத்தது உண்மைதான். நான் இல்லை நல்லா சொல்லலை. அதுக்காக என்னோட அக்கா கூட பேசக்கூடாதுன்னு இல்லையே. என் அக்கா என்ன தப்பு பண்ணிட்டா? அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா, அவ்வளோதான். ஆனால் அவள் அமைச்சுக்கிட்ட வாழ்க்கையால் இப்படி எல்லாம் நடக்கணும்னு அவளுக்கு தெரியாதுல்ல. கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தா என் அக்கா இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு இப்போ தான் புரியுது. அவளோட மனசை புரிஞ்சுக்காம போயிட்டேன்னு நினச்சி தான் நான் வருத்தப்படுறேனே தவிர நான் அவ கூட பேசுகிறத நினச்சி வருத்தப்படல. இனிமேலும் அவளுக்கு தண்டனை கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அத்தை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அன்னபூர்ணிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இருந்துட்டு ஒரு ஓரமாக போய் ரொம்ப கோவத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கவும் ஆறுமுகம் வராரு. இங்கே பாருங்கம்மா, எதுக்காக நீங்கள் கோவமாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? பைரவி பேசினது எல்லாத்தையும் நினச்சி நீங்கள் கோவமாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? பைரவி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இப்போது சிந்து என்ன தப்பு பண்ணிட்டா? சிந்து சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் பைரவி நமக்கு மருமகளாக கிடச்சா. அது மட்டும் இல்லாமல் பைரவி மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு நானே தேடி கண்டுபிடிச்சிருந்தாலும் வந்திருக்க மாட்டா அப்படின்னு தானே நீங்கள் எத்தனையோ முறை சொல்லியிருக்கீங்க. இது எல்லாமே நடந்தது சிந்துவால் தான்மா. சிந்து இப்படி பண்ணதுனால மட்டும்தான் பைரவி நமக்கு நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தா. அது மட்டும் இல்லாமல் சிவாவுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியாகவும் தானே இருக்கா. அப்படி இருக்கிறப்ப சிந்துவை எதுக்காகமா இப்படி வெறுத்துக்கிட்டு இருக்கீங்க? அவள் பண்ணது எல்லாமே தப்பு தான். அதுக்காக அவளுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் இதை பற்றியெல்லாம் யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இங்கே பாருங்கள், நல்லா யோசிங்கம்மா, நல்லா யோசித்து ஒரு நல்ல முடிவை எடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு ரொம்பவே மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம அன்னபூர்ணி கிட்ட சொல்லிட்டு சிவா கிட்ட வந்து, இங்கே பாரு சிவா, இப்போது நான் சிந்துவை பற்றி அம்மா கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பைரவியும் சிந்து பக்கம் தான் இப்போ இருக்கேன் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. அம்மா ரொம்பவே குழப்பத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே யோசனையில் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்கள ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நீ கவலையப்படாத, நீ சிந்து கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ தான் போகிற அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அந்த இது சிந்து இருந்துட்டு அம்மனுக்கு சாத்த வேண்டிய நகையெல்லாம் பூஜையில் ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அது பூசாரி இருந்துட்டு, அம்மா வாங்கம்மா, பூஜைக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பூஜையில் போய் உக்காடுறாங்க. பூஜைக்கு போனதுமே ஒவ்வொரு பூஜையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சடங்கும் அப்படியே பிழை இல்லாமல் அழகாக அந்த அம்மனுக்கு எப்படி சாத்தனா அந்த அம்மன் மனசு குளிர்ச்சி அடைந்து அந்த பூஜை ஏற்றுக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகாகவும் பொறுமையாகவும் அந்த அம்மனுக்கு பிடிச்ச மாதிரியும் அந்த பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒவ்வொன்றுத்தையும் பார்த்தா அன்னபூர்ணிக்கு அப்படியே மெய்சிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பொண்ணாவா என்னோட பையனுக்கு பையன் கூட வாழக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரு பையனை இப்படி ஒரு பொண்ணை என்னோட பையனுக்கு அது மிஸ் பண்ணிடக்கூடாது, என் பையன் கூட சேர்ந்து எப்படியாவது சிந்து வாழ வச்சிடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மகா இருந்துட்டு அன்னபூர்ணி கிட்ட, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் அப்படியெல்லாம் யோசிச்சிடாதீங்க, நீங்கள் இந்த மாதிரி யோசிக்காதீங்கக்கா, எதுக்காக நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அந்த சிந்துவை மன்னிச்சு ஏற்றுக்கலான்னு தானே சிந்துவவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. அவள் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நம்பிக்கை துரோகம் பண்ணவ. அப்படி ஒருத்தையே நம்ம எப்படி மறக்க முடியும்? நம்மளால் மறக்கவே முடியாது, மறக்கவும் கூடாது. நீங்கள் அவளை மறக்கவே கூடாது, நீங்கள் மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்லிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாரு மகா, எதுக்காக கோவமா பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சிந்து பாரு எப்படியெல்லாம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. அவ பூஜை பண்றதை பார்த்தாவே அவ பண்ண தப்பு எல்லாத்தையுமே மன்னிச்சிடணும்னு தோணுது. உனக்கு அப்படி தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம ஸ்னேகா வராங்க. வந்த உடனே, இங்கே பாருங்கக்கா, உங்களோட உயிரை காப்பாற்றினவே ஸ்னேகா தான். ஸ்னேகாவை நீங்கள் சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சிவாவோட வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். சிவாவும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். இங்கே பாருங்கக்கா, உங்களோட உயிரை காப்பாற்றினதுக்காக நீங்கள் ஸ்னேகாவுக்கு ஒரு நன்றிக்கடன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சிவாவை ஸ்னேகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்த உடனே நம்ம ஸ்னேகா இருந்துட்டு, ஆண்டி இப்போ எப்படி இருக்கீங்க ஆண்டி, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே
நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நாடகமா. இதை கேட்ட அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்ப கோவமா, இங்கே பாருமா, நீ எப்படிப்பட்டவ, என்ன ஏது எல்லாமே எனக்கு தெரியும், நீ எதுக்காகம்மா என்னை காப்பாத்தின அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன ஆண்டி, என் கண்ணு முன்னாடி சிவாவோட ஃபேமிலி இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது எப்படி என்னால் தாங்கிக்கிட்டு இருக்க முடியும், அதெல்லாம் என்னால் முடியவே முடியாது ஆண்டி. அதனால தான் உங்களோட உசிரை எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும்னு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களோட உயிரை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அந்த பூசாரிக்கு அப்படியே சாமி வந்துடுது. அந்த அம்மன் அந்த சாமியாருக்குள்ளே தூந்து, இங்கே பாருங்கம்மா, இந்த பொண்ணு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த பொண்ணு சொல்கிறது எதுவுமே நம்பாதீங்க, உங்களோட உயிரை எடுக்க நினச்சதே இந்த பொண்ணு தான், இந்த பொண்ணை நீங்கள் நம்பவே நம்பாதீங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியணுமா அப்படின்னு போய் அதாவது அந்த அம்மன் பக்கத்தில் இருக்கிற வெத்தலையையும் மையையும் எடுத்து வெத்தலையில் மைய போடுறாங்க. போட்ட உடனே அந்த மைய தடவி, இங்கே பாருமா, இந்த வெத்தலையில் இருக்க மைய பாருமா, நீ நல்லா யோசிச்சு எனக்கு இந்த இந்த ஆபத்தை உருவாக்குனது யாருன்னு அந்த அம்மன் கிட்ட உருகி கேளுமா, கேட்டனா கண்டிப்பாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த வெத்தலையில் மையில் தெரியும் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணியும் கையெடுத்து சாமியை கும்பிட்டு, இங்கே பாருங்க கடவுளே, நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் யாரு, என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு, அது யாருன்னு நீ தான் எனக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த வெத்தலையில் இருக்க மைய பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம ஸ்னேகா இருந்துட்டு அந்த அதாவது லாரி டிரைவர் கிட்ட, இங்கே பாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டிரைவர் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நான் ஸ்பாட்லேயே உயிரை போக வைக்கணும்னு தான் நான் ஃபாஸ்ட்டாக தான் வந்து இடித்தேன், ஆனால் அந்த அம்மாவுக்கு உயிர் போல, நான் இன்னொரு டைம் கண்டிப்பாக அந்த அம்மாவை நான் சாமடிச்சிட்றேம்மா, அதெல்லாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், இந்தா காசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்து நம்ம அன்னபூர்ணிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம சிந்து இருந்துட்டு இதெல்லாம் கேட்ட உடனே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன, அந்த அம்மனே அந்த சிந்துவோட சுயரூபத்தை அன்னபூர்ணி அத்தைக்கு காட்டி கொடுத்துருச்சு. இனிமே அந்த ஸ்னேகா இந்த வீட்டு பக்கமே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம், அதாவது மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்ப கோவமாக, இங்கே பாருங்க சாமி, யாரும் என் வாழ்க்கையில் திரும்பவும் அதாவது தப்பே பண்ண மாட்டாங்க, இனிமேல் உண்மையாக தான் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கணும், அவங்க எல்லாருமே எனக்கு துரோகத்தை பண்ணிட்டு போகிறாங்க, இவ்வளோ பெரிய துரோகத்தை என்னால் தாங்கவே முடியல, எப்படி இவங்களாலலாம் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நம்ப வேண்டியவங்களை நம்பாமல் இப்படி ஒரு கேவலமான ஒரு ஜென்மத்தை நம்பிக்கிட்டு இருந்தா அப்படிதாம்மா. உன் பெரிய மருமகளை நம்பு, அவள் ரொம்ப நல்லவ, அவள் சுயநலத்துக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்கலாம், ஆனால் இந்த குடும்பத்துக்கு எப்போவுமே நல்லது மட்டும்தான் நினைப்பா. ஆனால் அவளை கைவிட்டுட்டு நீ சிவாக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக உங்கள் குடும்பம் சந்தோஷமெல்லாம் இருக்காதம்மா. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் நரக வேதனையை தான்மா அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறதுனாலையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு மகா கிட்ட போயிட்டு, என்ன மகா இதெல்லாம், என்ன இது, இவ தான் என்னோட உயிரை காப்பாத்தனான்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனால் அந்த கடவுளே என் கண் முன்னாடி யார் இதை பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிருச்சு, அது மட்டும் இல்லாமல் நான் இவளை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு பயங்கர கோவத்தில் பேசவும், இதை கேட்டு நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே பயத்தில், இங்கே பாருங்கக்கா, நடந்தது நடந்து போச்சு, இனிமே நடக்க போகிறத மட்டும் பார்ப்போமே, இனிமே அந்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோமே, இங்கே பாரு, இந்த விஷயத்த நான் இப்போவே விசாரிச்சு ஆகணும், கண்டிப்பாக இதை விசாரிக்காமல் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவத்தில் பேசவும், அதுக்கப்புறம் நம்ம சிந்து இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட வந்து, இங்கே பாருங்க அத்தை, நான் கோவிலில் இந்த அம்மனுக்கு சாத்த வேண்டிய நகை எல்லாத்தையும் சாத்திடுறேன், அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அம்மனுக்கு சாத்த வேண்டிய நகை எல்லாத்தையும் பூஜை எல்லாமே நல்லபடியாக முடியிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த அம்மனுக்காக கொஞ்ச நேரம் நம்ம அதாவது நம்ம அன்னபூர்ணி பொறுமையாக உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே பதட்டமாக
அதாவது அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே கோவத்திலேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மகா இருந்துட்டு ஸ்னேகா கிட்ட போயிட்டு, "ஸ்னேகா, என்ன ஸ்னேகா இதெல்லாம்? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே கிடையாது. ஆனா இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்க. உன்னால எப்படி இப்படி ஒரு வேலையை பண்ண முடிஞ்சுச்சு? உன்னால எப்படி இந்த வேலையை பண்ண முடிஞ்சுன்னு நினைச்சாவே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. எப்படி உன்னால இதெல்லாம் பண்ண முடியுது? எனக்கு நினைச்சாவே ரொம்ப கோவமா வருது" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நம்ம ஸ்னேகா இருந்துட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க ஆண்டி, அன்னபூர்ணியை மொத்தமாக போட்டு தள்ளணும்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அன்னபூர்ணியோட உயிரை காப்பாற்ற முடியும் நல்லா நினச்சி கூட பார்க்கல நான். ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை திரும்பவும் வெளியே வந்து இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கும்னு நான் நினைக்கவே கிடையாது" அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம சிந்து அந்த பூஜையை நடத்தி முடிச்சிடுறாங்க. முடித்த உடனே நிம்மதியாக சாமி கும்பிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அது அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, "இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் தான் இந்த பூஜையில் கடைசி பூஜையை பண்ணணும், வாங்க அத்தை பண்ணுவீங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ம மகா அதாவது அன்னபூர்ணி இருந்துட்டு சிந்துவை மன்னிச்சு ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.